எங்கெங்க கொண்டு போனாண்டவா. அதுக்கு பத்த வைக்கணும். பத்த வைக்கணுமா? சாரிமா அண்ணா, நம்ம தானே ஜெயிக்கிறோம் இந்த கோல்டன் டேபிள் டாஸ்க். சொல்ல குட்டி. ஒருவேளை இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் டிஃபன் எல்லாம் கிடைச்சிருச்சு, அப்ப நீ என்ன பண்ணுவ? நன்றி சொல்வேன் தெய்வமே. ஒருவேளை கிடைக்கலன்னா ரொம்ப சங்கடம்லாம் ஆகாது. நான் என்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு உன் நாள் கிடையாது, இன்னொரு நாள் உனக்கு கிடைக்கும், அடுத்த வாரம் தான் இருக்கே, நீ ஃபீல் பண்ணாத, நீ அழாத. அத சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்கே. சொல்லிட்டு போயிட்டே டெல்லா, நான் முடிச்சிட்டேன், இங்க பாரு, கை கழுவிட்டேன். இன்னைக்கு உனக்கான நாள் இல்ல, சரியா? அடுத்த வாரம் தான் இருக்கே, பாத்துக்கலாம், விடு. வா போலாம் மாப்ள. தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? வந்துடா ராஜா, வந்துடா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமா? ஊத்தலாமா? நீ தான் சொல்ற. தோசை மாவு பாத்திருக்கியா வாழ்க்கையில? ஓ ஐயோ, வாங்கிட்டா வேற. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இன்னைக்கு உண்மையிலே சிவானிக்காக நான் எந்த டேபிள போறது இல்ல. உன்னை யார் அதுக்குள்ள கொஞ்சம் நான் கரெக்டா கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. இருக்கு சிவானி, நீ ஃபைனல் போன ஆசைப்படுறது நான் சிவானி. உனக்கு நக்கர் இருக்கா? கரெக்டா இருக்கு. இல்ல ரொம்ப தண்ணியா இருக்கு. ரொம்ப தண்ணியா இருக்கு. ரொம்ப தண்ணியா இருக்கு. நம்மள இப்படி 4 பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏய் 4 பேர் கன்ஃபியூஸ் பண்ண பரவாயில்ல, நீயே கன்ஃபியூஷன் ஆயிட்டியே. பண்ணா ஆஹா ஆஹா, இது எப்ப மேல வருதோ. யோ 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 யோ, என் அண்ணனோட அறிவுக்கும் என் அண்ணனோட திறமைக்கும் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ கரெக்ட் தண்ணியா இருக்கு. ஐயோ, மாவு கேட்கணுமா? கொஞ்சம் மாவு இருக்கா? இல்ல மாவு எங்களுக்கு மாவு பிரச்சனை இருக்கு. ரொம்ப கரைச்சிட்டியா? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இந்த ஒரு தருணத்துல என் பக்கத்து வீடு ஆன்ட்டிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களா? எதுக்கு? அவங்க அச்சப்பம் பண்ணதுனால தானே இப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. மாவு வேணும், மாவு வேணும். ஏய், உனக்கு வேணுமா? எங்களுக்கு 2 பேருக்கும் மாவு வேணும். உனக்கான சீக்கிரம் டாஸ்க் என்னன்னா, நீ பரத்துக்கிட்ட போய், நல்ல வேலை இன்னைக்கு நீ வரல, நீ வந்திருந்தானா நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு நீ போய், இது சீக்கிரம் டாஸ்க்னு தெரியாம நீ போய் சொல்லணும். என்ன வேலை? எனக்கு சீக்கிரம் டாஸ்க் வேண்டாம், என் குக்கே பண்ணுவாங்க. இதுல முக்கியமான மெயின் விஷயம் என்னன்னா, இப்படி சொல்லி அவ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணானா உங்களுக்கு மாவு கிடையாது. ஃபீல் பண்ணிடுவாண்டி அவன் பாவம். அதுதான் ஒரு திறமை, அதுதான் ஒரு திறமை. நீ அந்த மாதிரி போய் பண்ணணும். பாத்தியா? ஆனா உனக்கு பாரு கடைசி பாத்தியா? இரு ஒரு நிமிஷம் இருடா. நல்ல வேலை நீ இன்னைக்கு வரலடா. நீ வந்திருந்தா நான் தோத்து போயிருப்பேன்டா. ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ண கூடாது, நீ சந்தோஷப்படணும். ஏன்னா என்ன, நீ வரலனா நான் ஜெயிச்சிருவேன். நீ சிரிக்க சொன்னியா? நான் சிரிக்க சொல்லவே இல்ல. நீங்க பெசன் ரவி அண்ணா கிட்ட போய் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அதிர்ச்சி அருணோட பேக்ல ஒரு அடி அடிக்க வைக்க. கெஞ்சாம கூட டைரக்டா போய் சொல்லிட்டு அடி வாங்கி கொடுத்துடலாம். அடி வாங்கி வைக்கணும். அடி கொடுத்தா போதும். அது ஓகே. அண்ணா, அதிர்ச்சி ஒரு மாதிரியா பேசிட்டானா? அதிர்ச்சி யார் அடி ஒரு மாதிரி பேசுற? அதிர்ச்சி தல்றா யார்? ஆனா ஒண்ணுடா. அதிர்ச்சி எப்பறா நீ என்னடா பேசுன? என்ன ஒரு நிமிஷம் இருங்க. யார் தெரியல? ஒரு அடி கொடுத்துருங்க. அவன் சொல்லும்போது உனக்கு ஃபீல் இல்லையா? ஃபீல் ஆச்சு. ஆனா எனக்கு பதிலா இன்னொருத்தர் வந்தா அவ ஜெயிப்பால, அதுக்கு நான் ஹாப்பி. நீ நல்லவன் தானே நிஜமாலே. இந்த சொந்தக்கார வீட்டுக்குலாம் போனா எங்க போனா சரி, ஏ சித்தப்பாவாயிட்ட பெரியப்பாவாயிட்ட அண்ணன் ஆயிட்டுன்றானுங்க. ஒருத்தனாவது என்ன மாப்பிள்ளை ஆயிட்டான்னு கேட்கறானுங்களா? மூடிட்டு வேலைய பாருடா. ஏ பச்சை சாரி பாசிட்டிவிட்டி கலக்கிறமா? ஏய், நீ என்கிட்ட பேசலாம் வராத, அடி வாங்கிடுவ. ஆமா, ஓடி போ. அதிர்ச்சி. ஆஹா, மிஸ் யூ டெல்லு. வரடா. உங்களோட சீக்கிரம் டாஸ்க் என்னன்னா, நிக்கி கிட்ட எப்படியாவது கெஞ்சி பட் சார கிச்சி கிச்சி மூட்டணும். சூப்பரா நான் பண்றது. நல்லா பண்றடா. ஹாய் சிவு. ஹாய். ஹவ் ஆர் யூ? நிக்கி. பட் சார் உன்னை எப்ப பாரு அடிச்சுட்டே இருக்காருல்ல, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் கில்ட்டியாவும் கஷ்டமாவும் இருக்கு. காண்டா இருக்கா? அதனால பட் சார் காண்டாகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? பட் சார் காண்டாகிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், இடுப்புல வந்து சுங்குன்னு பண்ணனா அவர் காண்டாயிடுவாரு. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். டெஃபினட்டா நான் சேர்ந்து வரணுமா? நீங்க வந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு. தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்பட்டியா. பாவி உடனே பழி வாங்குறானே. செஃப் என்னடா சமயம் வந்து செல் சமயம் வந்துருச்சு செஃப். அச்சப்பா, எனக்கு நீ இன்னைக்கு ஹையஸ்ட் நம்பர் போடல. உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன். நம்ம அமைதியா போலாம். பேட்சர் சுமாரா கிரே. ஐயப்பா, உதிருக்கு பாடகம் வராம பாத்துக்கப்பா. சார்
இருங்க சார், உங்க கூட நான் ஒரு 2 நிமிஷம் விளையாடக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? விளையாடுறா. அப்ப வாங்க இங்க நில்லுங்க. இது எப்படி நான் ஒன்று கேட்குறேன் சார், உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். நான் பண்ணிடு சார். இங்கே பாருங்க, வாழ்க்கையில் சில விஷயம் தான் சார். அதாவது தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மலை மாதிரி வந்துடக்கூடாதா சாமி? இவனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது.